யத்பாவம் தத்பவதி என்பது வேதங்களின் சாரம். நீ என்ன நினைக்கிறாயோ அதுவாக ஆகிவிடுவாய் என்பது விவேகானந்தரின் முழக்கம். குறிக்கோள் என்று ஒன்று சிறு வயதில் இல்லை என்றால் வாழ்வில் எந்த ஒருவித சுவையும் சுகமும் வெற்றியும் வளமும் வாழ்வும் அமையவில்லை என்பார்கள். சிறு வயதில் முயற்சியோடு குறிக்கோள் இருந்ததனால்தான் வள்ளுவர் முயன்றதால் நமக்கு ஒரு திருக்குறள், கம்பன் முயன்றதால் நமக்கு ஒரு ராமாயணம், காந்தி முயன்றதால் நமக்கு ஒரு சுதந்திரம், அண்ணா முயன்றதால் அற்புதமான மறுமலர்ச்சி, ரைட் சகோதரர்கள் முயன்றதால் விமானம், கிரகம் பெல் முயன்றதால் தொலைபேசி, நமக்கு கிடைத்தது அவருடைய இலக்கும் முயற்சியும் அந்த சிந்தனையும் தான் நாம் இன்று எல்லோரிடத்திலையும் மறுமலர்ச்சியாக இருக்கக்கூடிய அற்புதமான வாழ்க்கையில் வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம். ஒவ்வொரு பறவைக்கும் இறைவன் உணவு அளிக்கின்றான். ஆனால் அந்த உணவை அப்பறவை கூட்டுக்கு கொண்டு போய் வைப்பதில்லை. வழியில் அதோ நீதான் நடக்க வேண்டும், உனக்காக பிறர் சாப்பிடவா முடியும். நிறைய படித்தால் உயர்ந்தவர்கள் வாழ்வின் லட்சியங்களை உழைப்பை நாம் கடைப்பிடித்தால் வெற்றி கொடியை நாமும் நெஞ்சுயர்த்தி பிடிக்கலாம் அல்லவா. ஆனால் இலக்குடன் பயணம், இலக்கான பயணம், அதை முயன்று செய்யும் பயணம்தான் நம்மளை ஜெயிக்க வைக்கும் என்கிறார்கள். சந்தோஷம். வாழ்க வளமுடன்.